மனிதன் எவ்வளோ பெரிய அயோக்கியன்னு தெரியுமா? அதை தேடி கூட்ட நெருப்பு வச்சு கொளுத்தி அந்த தேனை எடுத்துகிட்டு போயிடுவான். ரொம்ப அருமையாக வாழ வேண்டிய மனிதர்கள். இந்த மாதிரி டேரெக்டாக ஸ்வீட்டை தேடி நம்ம போகவே கூடாது. உழைப்பு தேடி போவோம். தேனீக்கள் நம்புவதெல்லாம் உழைப்புகள் தான். ஒரு நாளைக்கு ஒரு தேனி 4 கிலோமீட்டர் பறக்குதான். நினைக்க முடியுமா? அதோட சின்ன ரெக்கையை வச்சு 4 கிலோமீட்டர் கொட்டி விட்ருவோம். அந்தளவுக்கு வலிக்கும். ஆனால் 4 கிலோமீட்டர் பறக்குதான். நம்ம ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் நடந்து போய் சம்பாதிக்கிறோமா? இல்லை. சில பேர்கிட்ட போய் நீங்கள் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் புரியாது. நான் இப்படி இருப்பேன்னா அது வந்து அது பீல உட்காரும். உன்னோட அருமை தெரியாது. நீ தேனியாக கூட இருப்ப. மனிதர்களும் தேனீக்கள் இருக்கிறார்கள். தேனீக்கள் ஒருபோதும் ஈக்களிடம் போய் தங்களை பற்றி நிரூபணம் பண்ண தேவையில்லை. ஈயாக தான் இருக்கும். அந்த பீல உட்காரும். நீ தேனி நம்ம வந்து அது வேற அப்படின்ற மாதிரி நம்ம மனநிலையை வளர்த்துக்கணும். இது இந்த உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த அதை போயிட்டு தேனி இருக்கு. தேனி அது வந்து இங்கே உட்காராது. ஏன்னா இந்த ஸ்வீட்டு அது தேவையில்லை. ஏன்னா தன்னாலேயே இனிப்பு உண்டாக்க முடியாதுல்ல. ஒரு பூவில் இருந்து இனிப்பை எடுத்து அது சாப்பிட முடியும். அது கொண்டு சேமித்து சாப்பிடும். இந்த மாதிரி பிச்சைக்கார தேனி கிடையாது. பிச்சைக்கார மாதிரி தேனி கிடையாது. மீனிங் இதில் ஸ்வீட் இருக்குது, பேரிச்சம்பழம் இருக்குது. இதை வந்து திங்க வருது. இது வந்து சாக்கடையில் விழும் ஈக்கள். அதுக்கு தெரியாது தேனீக்களோட அருமை. காரணம் தேனீக்கு தானே ஸ்வீட் எடுத்து சாப்பிட தெரியும். மீனிங் ஒரு பூவில் வந்து அந்த தேனை எடுத்துகிட்டு போய் அது கூட்டில் வச்சு ராஜா தேனி இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த தேனியை சேமித்து வச்சு ஒரு ஆள் சாப்பிடும். மனிதன் எவ்வளோ பெரிய அயோக்கியன்னு தெரியுமா? அதை தேடி கூட்ட நெருப்பு வச்சு கொளுத்தி அந்த தேனை எடுத்துகிட்டு போயிடுவான். மீனிங் அந்த தேனியை கொல்லாமல் எடுத்துகிட்டு போனால் கூட அடுத்து அந்த தேனி உருவாகிருக்கும். இன்றைக்கி தேனீக்கள் கூட இல்லை. இந்த பாருங்க, மரங்கள் தான் நிற்கிது. ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கேன். சுற்றி மரம் ஒரு தேனி கூட இல்லை. அன்றைக்கெல்லாம் எவ்வளோ தேனி கூட இருந்தது. காரணம் மனிதன் நெருப்பை வச்சு கொளுத்திட்டான். ஆனால் இந்த ஈக்கு வச்சு சொல்கிறேன். இந்த வந்து சாக்கடையில் கூடலும் பீயி சாப்பிடும், புழுவை சாப்பிடும், எல்லாத்தையும் சாப்பிடும். பீலையும் உட்காரும், சோர்லேயும் உட்காரும். இதுவல்ல நம்ம வாழ்க்கை. நம்ம தேனீக்கள் போல் ரொம்ப அருமையாக வாழ வேண்டிய மனிதர்கள். இந்த மாதிரி டேரெக்டாக ஸ்வீட்டை தேடி நம்ம போகவே கூடாது. உழைப்பு தேடி போவோம். தேனீக்கள் நம்புவதெல்லாம் உழைப்புகள் தான். ஒரு நாளைக்கு ஒரு தேனி 4 கிலோமீட்டர் பறக்குதான். நினைக்க முடியுமா? அதோட சின்ன ரெக்கையை வச்சு 4 கிலோமீட்டர் கொட்டி விட்ருவோம். அந்தளவுக்கு வலிக்கும். ஆனால் 4 கிலோமீட்டர் பறக்குதான். நம்ம ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் நடந்து போய் சம்பாதிக்கிறோமா? இல்லை. நம்ம எல்லாமே அடுத்தவங்க உழைப்பை சுருண்டு சாப்பிட்றணும். எப்படியாவது இன்னொருத்தர் உழைப்பிட தின்றணும். அவன் இப்படி வளர்ந்துட்டான், அப்படி வளர்ந்துட்டான். இந்த எண்ணங்கள் தவறான. நம்மளுடைய நம்ம தேனியாக தான் இருக்கணும். ஈயாக இருக்கக்கூடாது. வந்து அதோட கேரக்டர் அது கரெக்டாக இன்னொரு அழுக்கை சாப்பிடுது. அதோடு தான் சொல்லுவாங்க, சாக்கடையில் உழலும் ஈக்களுக்கு தெரியாது தேனீக்கள் அருமை. சில பேர்கிட்ட போய் நீங்கள் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் புரியாது. நான் இப்படி இருப்பேன்னா அது வந்து அது பீல உட்காரும். உன்னோட அருமை தெரியாது. நீ தேனியாக கூட இருப்ப. மனிதர்களும் தேனீக்கள் இருக்கிறார்கள். தேனீக்கள் ஒருபோதும் ஈக்களிடம் போய் தங்களை பற்றி நிரூபணம் பண்ண தேவையில்லை. ஈயாக தான் இருக்கும். அந்த பீல உட்காரும். நீ தேனி நம்ம வந்து அது வேற அப்படின்ற மாதிரி நம்ம மனநிலையை வளர்த்துக்கணும். ஒரு ஈட்டை போய் ஒரு தேனி தன்னோட ரெக்கக்னிஷனை வாங்க முடியாது. தேனை எப்போ இருக்கும் தெரியுமா? இனிக்கும் தெரியுமா? நான் பூலேருந்து ஸ்டக் பண்ணி எடுப்பேன். நான் தான் மகரந்த சேர்க்கையை ஈடுபடுத்துகிறேன். இதனால தான் மரம் வருது, இன்னொரு மரம் வருது. இதெல்லாம் அந்த ஈக்கு புரியாது. உட்கார்ந்த இடம்லாம் புழுக்கள் தான் இடம். இந்த மாதிரி இந்த உட்கார்ந்த இடம் எல்லாத்துலேயும் புழுக்கள் இடம். இந்த மைக்ரோஸ்கோப் இருந்தால் கரெக்டாக ப்ரூவ் பண்ணிடலாம். பட் என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. பட் நான் வச்சுருக்கேன். அவ்வளோ முட்டை இட்டுகிட்டே போகும். எல்லாம் லார்வா புழு கேவலமானது. அது வந்து டிசீஸ் தான் ஏற்படுத்தும். ஸோ தேனீக்கள் ஒருபோதும் போய் ஈக்கள்கிட்ட ப்ரூஃப் பண்ண தேவையில்லை. அது ஈயாகவே இருக்கட்டும், தேனியாகவே இருக்கட்டும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. மனிதன் எவ்வளோ பெரிய அயோக்கியன்னு தெரியுமா? அதை தேடி கூட்ட நெருப்பு வச்சு கொளுத்தி அந்த தேனை எடுத்துகிட்டு போயிடுவான். ரொம்ப அருமையாக வாழ வேண்டிய மனிதர்கள். இந்த மாதிரி டேரெக்டாக ஸ்வீட்டை தேடி நம்ம போகவே கூடாது. உழைப்பு தேடி போவோம். தேனீக்கள் நம்புவதெல்லாம் உழைப்புகள் தான். ஒரு நாளைக்கு ஒரு தேனி 4 கிலோமீட்டர் பறக்குதான். நினைக்க முடியுமா? அதோட சின்ன ரெக்கையை வச்சு 4 கிலோமீட்டர் கொட்டி விட்ருவோம். அந்தளவுக்கு வலிக்கும். ஆனால் 4 கிலோமீட்டர் பறக்குதான். நம்ம ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் நடந்து போய் சம்பாதிக்கிறோமா? இல்லை. சில பேர்கிட்ட போய் நீங்கள் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் புரியாது. நான் இப்படி இருப்பேன்னா அது வந்து அது பீல உட்காரும். உன்னோட அருமை தெரியாது. நீ தேனியாக கூட இருப்ப.
மனிதர்களும் தேனீக்கள் இருக்கிறார்கள். தேனீக்கள் ஒருபோதும் ஈக்களிடம் போய் தங்களை பற்றி நிரூபணம் பண்ண தேவையில்லை. ஈயாக தான் இருக்கும், அது பீல உட்காரும். நீ தேனி நம்ம அது வேற அப்படின்ற மாதிரி நம்ம மனநிலையை வளர்த்துக்கணும். இது இந்த ஈயை உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த அதை போயிட்டு தேனி இருக்குது. தேனி அது இங்கே உட்காராது. ஏன்னா இந்த ஸ்வீட்டு அதுக்கு தேவையில்லை. ஏன்னா தன்னாலேயே இனிப்பு உண்டாக்க முடியாதுல்ல. ஒரு பூலேருந்து இனிப்பை எடுத்து அது சாப்பிட முடியும். அது கொண்டு சேமித்து சாப்பிடும். இந்த மாதிரி பிச்சைக்கார தேனி கிடையாது. பிச்சைக்கார மாதிரி தேனி கிடையாது. மீனிங் இதில் ஸ்வீட் இருக்குது, பேரிச்சம்பழம் இருக்குது. இதை திங்க வருது. இது சாக்கடையில் விழும் ஈக்கள். அதுக்கு தெரியாது தேனீக்களோட அருமை. காரணம் தேனீக்கு தானே ஸ்வீட் எடுத்து சாப்பிட தெரியும். மீனிங் ஒரு பூவில் அந்த தேனை எடுத்துகிட்டு போய் அது கூட்டில் வச்சு ராஜா தேனி இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த தேனியை சேமித்து வச்சு ஒரு ஆள் சாப்பிடும். மனிதன் எவ்வளோ பெரிய அயோக்கியன்னு தெரியுமா? அந்த தேனி கூட்டை நெருப்பு வச்சு கொளுத்தி அந்த தேனை எடுத்துகிட்டு போயிடுவான். மீனிங் அந்த தேனியை கொல்லாமல் எடுத்துகிட்டு போனால் கூட அடுத்து அந்த தேனி உருவாகிருக்கும். இன்றைக்கி தேனீக்கள் கூட இல்லை. இந்த பாருங்க, மரங்கள் தான் நிற்கிது. ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கேன், சுற்றி மரம், ஒரு தேனி கூட இல்லை. அன்றைக்கெல்லாம் எவ்வளோ தேனி கூடு இருந்தது. காரணம் மனிதன் நெருப்பை வச்சு கொளுத்திட்டான். ஆனால் இந்த ஈக்கு பற்றி சொல்கிறேன். இந்த ஈ சாக்கடையில் கூடலும் பீயி சாப்பிடும், புழுவை சாப்பிடும், எல்லாத்தையும் சாப்பிடும். பீலையும் உட்காரும், சோர்லேயும் உட்காரும். இது வரல நம்ம வாழ்க்கை. நம்ம தேனீக்கள் போல் ரொம்ப அருமையாக வாழ வேண்டிய மனிதர்கள். இந்த மாதிரி டைரெக்டாக ஸ்வீட்டை தேடி நம்ம போகவே கூடாது. உழைப்பு தேடி போவோம். தேனீக்கள் நம்புவதெல்லாம் உழைப்புகள் தான். ஒரு நாளைக்கு ஒரு தேனி 4 கிலோமீட்டர் பறக்குதான். நினைக்க முடியுமா? அதோட சின்ன ரெக்கை வச்சு 4 கிலோமீட்டர் கொட்டி விட்றோம். அந்தளவுக்கு வலிக்கும். ஆனால் 4 கிலோமீட்டர் பறக்குதான். நம்ம ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் நடந்து போய் சம்பாதிக்கிறோமா? இல்லை. நம்ம எல்லாமே அடுத்தவங்க உழைப்பை சுருண்டி சாப்பிட்றணும். எப்படியாவது இன்னொருத்தவங்க உழைப்பில் தின்றணும். அவன் இப்படி வளர்ந்துட்டான், அப்படி வளர்ந்துட்டான். இந்த எண்ணங்கள் தவறானது. நம்மளுடைய கேரக்டரைசேஷன் நம்ம தேனியாக தான் இருக்கணும், ஈயாக இருக்கக்கூடாது. ஈ அதோட கேரக்டர் வேணும். அது கரெக்டாக இன்னொரு அழுக்கை சாப்பிடுது. அதோடு தான் சொல்லுவாங்க, சாக்கடையில் உழலும் ஈக்களுக்கு தெரியாது தேனீக்கள் அருமை. சில பேர்கிட்ட போய் நீங்கள் உங்களை பற்றி என்ன சொன்னாலும் புரியாது. நான் இப்படி தான், நான் இப்படி இருப்பேன்னா அது ஈ, அது பீல உட்காரும். உன்னோட அருமை தெரியாது. நீ தேனியாக கூட இருப்ப. மனிதர்களும் தேனீக்கள் இருக்கிறார்கள். தேனீக்கள் ஒருபோதும் ஈக்களிடம் போய் தங்களை பற்றி நிரூபணம் பண்ண தேவையில்லை. ஈயாக தான் இருக்கும், அது பீல உட்காரும். நீ தேனி நம்ம அது வேற அப்படின்ற மாதிரி நம்ம மனநிலையை வளர்த்துக்கணும். ஒரு ஈட்ட போய் ஒரு தேனி தன்னோட ரெக்கக்னிஷனை வாங்க முடியாது. தேனை எப்போ இருக்கும் தெரியுமா? இனிக்கும் தெரியுமா? நான் பூலேருந்து ஸ்டக் பண்ணி எடுப்பேன். நான் தான் மகரந்த சேர்க்கை ஈடுபடுத்துகிறேன். இதனால தான் மரம் வருது, இன்னொரு மரம் வருது. இதெல்லாம் அந்த ஈக்கு புரியாது. ஈ உட்கார்ந்த இடம்லாம் புழுக்கள் தான் இடம். இந்த பாருங்க, இந்த இருக்க இந்த உட்கார்ந்த இடம் எல்லாத்துலேயும் புழுக்கள் இடம். இந்த மைக்ரோஸ்கோப் இருந்தால் கரெக்டாக ப்ரூவ் பண்ணிடலாம். பட் என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. பட் நான் வச்சுருக்கேன். அவ்வளோ முட்டை இட்டுகிட்டே போகும். எல்லாம் லார்வா, புழு, கேவலமானது. அது டிசீஸ் தான் ஏற்படுத்தும். ஸோ தேனீக்கள் ஒருபோதும் போய் ஈக்கள்கிட்ட ப்ரூஃப் பண்ண தேவையில்லை. அது ஈயாகவே இருக்கட்டும், தேனியாகவே இருக்கட்டும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.